ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இந்து நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல குறிப்பாக லைக் மைண்டட் பார்ட்டிஸ் எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும்னு ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்பயும் அது அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. மறுபுறம் தாவேக்கால இருந்தும் சரி, நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் சரி, அவர்கள் நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான். அதை ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து பயணிப்போம் சொல்றாங்க. நாம் தமிழர்ல இருந்து நாங்க தனித்து தான் நிற்க போறோம். ஏற்கனவே 150 தொகுதிகளுக்கு நாங்க வேட்பாளர்களை முடிவு செஞ்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்க போகுது? எடப்பாடி ஏற்கனவே அன்வர் ராஜா திமுக இணைந்த பிறகு இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது நிச்சயமாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாங்க. ஏன்னா பாஜக கூட இருக்கிற மட்டும் அதிமுக ஊத்திக்கும். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அதனுடைய தலைவராக கூட இருக்க முடியாது. இது இப்ப எப்படின்னா இவங்க சொத்தை காப்பாத்துறதுக்காக இந்த ஒரு 10 பேர் இருக்கானுங்கல்ல, காசு பண்ண 10 பேர் இருக்காங்கல்ல, இந்த 10 பேரும் சேர்ந்துதான் இது பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கீழ்மட்டத்தில் நீங்க எங்க வேணா போய் பேசுங்க, யார்கிட்ட வேணா போய் பேசுங்க. அவர்கள் பிஜேபி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அடுத்தது அதிமுக ஆட்சி தான் என்று உறுதியான ஒரு வேலையில் இப்படி பாஜகவை கொண்டாயிட்டு சரண்டரான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இது முழுக்க முழுக்க என்னை பொறுத்தளவுல அமித்ஷா மோடியினுடைய ஈகோல தான் வண்டி ஓடிட்டு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் தமிழகத்தில் எப்படியாச்சும் ஒரு 2-3 அமைச்சர்கள் வர வேண்டும். தமிழகத்தில் ராகுல் காந்தி சொன்னதுக்கு மாறாக ஒரு பாஜகவினுடைய சில நபர்கள் இந்த ஆட்சியில் இருக்க வேண்டும். அப்பதான் அது ராகுல் காந்திக்கு காமிக்க வேண்டும். இதுதான் ஈகோனுடைய விஷயம். ஏன்னா ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் சொல்றாரு, நீங்க யூ கேன் நெவர் என்ஸ்லேவ் தி தமிழ் பீப்புள், யூ கேன் நெவர் ரூல் ஓவர் தி தமிழ் பீப்புள் என்று ஒரு பாராளுமன்றத்துல மிக தெளிவாக சொல்கிறார். இதுதான் மோடியினுடைய கடைசி டேமாக நான் காண்கிறேன். அதனால அதன் விளைவாக வருகின்ற விஷயங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுல இப்ப எந்த கட்சியை பிடிச்சி உள்ள போடலான்னு பாத்தீங்கன்னா, திமுக ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. எவ்வளவோ கேஸ் போட்டாங்க, இடி ரைடு, ஐடி ரைடு, டிஆர்ஐ ரைடு, லொட்டலோஸ்க் ரைடு, வரவரம் எல்லாம் ரைட் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். இது நம்மளுடைய தண்டராம்பட்டு வேலு மேல ரைட் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு இல்லையா? 2024 தேர்தலுக்கு முன்னாள் ரைட் பண்ணாங்க. இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீசன் சொல்றானுங்களே, இவனுக்கு செருப்பால் அடிக்க வேண்டாம். என்ன இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் கேக்குறேன்னா, அதாவது ஒவ்வொரு முறையும் இப்ப என்ன இப்போ என்னுடைய இமேஜ் தாக்கணும்னா, என் வீட்டுல ஒரு 4 டாக்குமெண்ட், என்னுடைய வீடினுடைய டாக்குமெண்ட் லொட்டல் எடுத்துட்டு போயிட்டு இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீஸ்ட் அப்படிம்பானுங்க. இவனுக்கு எதிராக கேஸ் பண்ணுங்க. இந்த ஐஆர்எஸ் அதிகாரிகளுக்கு மேல நான் கேஸ் பண்ணேன். இப்படி ஒரு வார்த்தை எவனாச்சு விட்டான்னா அவர் மேல கேஸ் பண்ணும். அப்ப திமுக ட்ரை பண்ணாங்க, திமுகவுக்கு வழி இல்லை. அந்த பக்கம் தான் கஜாமஜான் சொத்து சேர்த்து இருக்காங்க. ஒரு ராஜேந்திர பாலாஜி ஏன் டேடின்னு கூப்பிடுறாரு மோதியை? வேற ஒன்றும் கிடையாது. அவர் பாட்ட சேர்த்த சொத்துக்கு இன்னைக்கு வேற வழி கிடையாது. அங்கதான் போய் சரண்டர் ஆயிடும். ஒரு விஜயபாஸ்கர் என்னைக்கு வேணாலும் கன்விக்ட் ஆகலாம். டாக்டர் விஜயபாஸ்கர் இது ஹெல்த் மினிஸ்டரா இருந்தவர். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் விஜயபாஸ்கருக்கு அடுத்த பிரச்சனை. தங்கமணி வேலுமணிக்கு இல்லாத மேல இருக்கிற கேஸே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு கோடநாடுல இருந்து ஆரம்பிச்சு கேசுகள் இருக்கிறது. எதுல வேணாலும் பிடிச்சி உள்ள போடலாங்க. இவங்களுக்கு இவ்வளவு சொத்தை காப்பாற்றணும் என்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதற்காக ஒரு கட்சி இருக்குது, கட்சியை கொண்டே காவு கொடுத்துறாங்கன்றதான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இதில் இந்த பேரணியின் மூலமாக, இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக மக்கள் கிட்ட சென்றடைகிறோம். ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்குமே மக்களினுடைய எழுச்சி அதிகமாக இருக்கு. மக்கள் கவனிக்கிறாங்க. இந்த ஆட்சியின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. ஊழல் உறைவிடமாக திமுக இருக்கிறது, தலைமையிடமாக திமுக இருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடாது நம்ம சொல்லிட முடியுமா? ஏங்க, எழுச்சின்னு சொன்னா நீங்க எப்படி சிரிக்காம சொல்றீங்கன்னு புரியல. யார் போய் நின்னா எழுச்சி வருதுன்னு கேக்குறேன்னா, விஜய் போய் நின்னா ஏதோ நடிகை வர்றானேன்னு சொல்லிட்டு 4 பேர் நிக்கிறாங்களே தவிர, அவருக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் காசு கொடுக்க. இவர் சீமானந்தம் காசு கொடுக்குறான் நின்று பாக்குறாங்க. அது ஒரே ஒரு ஆளுக்கு தானுங்க. இன்னைக்கு விஜய்க்கு மட்டும்தான். முக ஸ்டாலின் ஆனாலும் சரி, முக ஸ்டாலின் இங்க போனார்ல, வேலூர் போனார்ல, 200 ரூபாய் கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எழுச்சியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அங்க இங்க பேச்சுக்கள்ல நாம நீங்க விஷயங்கள் இன்னைக்கு குறிப்பிடலாம். ஆனால் 8 மாசம் முன்னாடி நீங்க ஒரு டூர் போறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறேன். யாருங்க உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறா? நீங்க 8 மாசம் முன்னாடி என்ன செய்யலன்னு பாத்தீங்கன்னா, போன முறை முக ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? அவர் போய் கிராமமா போய் உட்கார்ந்தாரு.
அங்க போய் அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒர்க்கர்ஸை பார்ப்பாரு. அது அந்த ஸ்மால் குரூப்ஸ் தானங்க ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஸ்மால் குரூப்ல போய் உட்காந்து இப்போ வந்து திருப்பூர்ல வந்து அங்க நெசவாளர் கூட உட்காந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. இது வந்து தறிகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து விலக்கு இருக்கிறது. உங்களுக்கும் மின் தறிகளுக்கும் அடுத்ததாக ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டரா போய் உட்காந்து வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பேசினாரு. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருந்தா தாராளமா இது ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ல போனாலே போதும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் உடல்நலம் குறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்காரு, வாட்ட சாட்டமா இருக்காரு. தாராளமா போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் உட்காந்து சாப்பிடலாம். ஒவ்வொரு இடத்துலயும் போய் உட்காந்து அவர் தாராளமாக பேசலாம். இந்த சின்ன குரூப் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சும்மா போய் நடுவில் ரோட்ல நின்று இப்படி கஜகஜான்னு கத்துனீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, மக்களுக்கு போய் வர்ற மக்களுக்கு, அதாவது ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்ப வர மக்களுக்கு வந்து அதாவது இடையூறாக இருக்குமே தவிர வேற ஒரு மண்ணும் கிடையாதுங்க. இது கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம் என்னை பொறுத்தளவுல. எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் ஒரு தலைவராக இருக்கிறார் என்பதுல ஒரு பெரிய மகசூர். போட்டோகிராஃப் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. அது வந்து இந்த ஸ்ரவந்துக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்குறேன். அதாவது ட்ரோன் ஷாட்ஸ் நிறைய காட்டுறாங்க. ஐயோ பிரில்லியண்டா இருக்கு. ஐயோ இதுதானுங்க. ஒரு 300 பேர் இருந்தா கூட அப்படியே ஓஹோ ஜேன்னு வந்து காமிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. நம்ம சன் ஆளுகிட்ட தான் கேட்கணும் எப்படி நடக்குது, எங்க எங்க எத்தனை சேர் வேக்கண்டா இருக்குன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர்களும் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஷூட் பண்ணி போடல. இதை வந்து இக்னோர் பண்ணிடலான்ற இடத்துலதான் அவர் பயணிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு எழுச்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் உண்மை. ஊழலாட்சி என்பதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாத்துலயுமே ஊழலுங்க. நீங்க ஒரு வெத்து பேப்பர்ல வந்து ஒரு ஒரு சாப்பா போட்டு கொடுக்கணும்னா நீங்க 5000 ரூபாய் வாங்குறான். 50 ரூபாய் வாங்குற இடத்துல 5000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதை விட ஒரு வேர்ஸ்ட் ஆட்சியை பார்க்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து ஊழலா உயிரான்னு கேட்டா மக்கள் சொல்லுவார்கள் எனக்கு உயிர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம்பாங்க. பாஜக உள்ள கொண்டு வந்து இந்த கவேரியாஸ் மாதிரி இப்ப வந்து ஒரு இந்த காவடி யாத்திரை போயிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த யாத்திரைக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க. அது வந்து இப்ப சொன்னா அடுத்து வந்து நான் என் மேல கேஸ் போட்டுருவாங்க, சொல்ல வேண்டாம். அடுத்து அதே மாதிரி தான் இந்த வேல் யாத்திரை கொண்டு வரணும்னு பார்த்தானுங்க. இந்த வேல் யாத்திரை என்பது அடுத்து ஒரு டிஸ்ரப்ட் யாத்திரையாக தமிழ்நாட்டுல மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து தமிழக மக்கள் வந்து அதை முறியடித்து விட்டார்கள். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வரும். எங்கெல்லாம் இஸ்லாமியர் இருக்கானோ, எங்கெல்லாம் வந்து ஒரு நான்வெஜ் கடை இருக்கிறதோ அதுக்கு முன்னால போயிட்டு இருந்து கோஷம் போடுறது, அடிக்கிறது, உடைக்கிறது, இது பார்த்து கொண்டுதான் இருக்கும். அந்த கவரி யாத்திரை எப்படியே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதுதான் நாட்டுல அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை கொள்றது, இல்லை என்றால் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வன்முறைகள், சர்ச்சை போய் ஏதாச்சும் பண்றது, இது மாதிரி ஒடிசால நடந்து கொண்டிருக்கு இல்லையா. ஒடிசால வந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸை கொன்றவன் வந்து வெளியே வர்றான், அவனை வந்து ரிசீவ் பண்றது லோக்கல் பாஜக ஆளுகள் வந்து மாலை போட்டு வந்து ரிலீஸ் பண்றாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் எந்த அளவுக்கு வந்து ட்ரைபல்ஸ்க்காக வேலை பண்ணாரெல்லாம் நமக்கு பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் தான். அவருடைய ஹிஸ்டரி எழுதியிருக்காங்க. இது தமிழகத்துல ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல வந்து இன்னைக்கு தொண்டாமுத்தூர்ல, கோயம்புத்தூர்ல வந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸோட மெமரியில ஒரு ஸ்கூல் இயங்கி கொண்டிருக்காங்க, ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமா இருக்கிறது. அப்ப இது வந்து இங்க எடுபடாது. இதுதான், அதாவது உயிரா ஊழலான்னு வந்தா ஐயோ ஃபர்ஸ்ட் எனக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 12% இருக்கின்ற சிறுபான்மையர் அப்படியே இன்னைக்கு ஊழல் இருந்தால் கூட இந்த ஆட்சியே இருக்கட்டும்பா, காங்கிரஸ் கூட இருக்கிறாங்க அதனால நம்பிக்கலாம், இடதுசாரிகள் கூட இருக்கிறாங்க அதனால பெருசா ஒண்ணும் கெட்டு போயிடாது, விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்கிறாங்க அதனால திமுக பெருசா ஒன்றும் சிறுபான்மையரை இல்ல நலிந்தவர்களை வந்து ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, நம்ம எங்க வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் தான். அப்படி இருந்தாலும் கூட ஒரு பெரிதாக ஒன்றும் கெட்டு போயிடாது அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல வந்து அவர்கள் வந்து வாக்களிக்கிறார்கள். 12% இருந்து -12% நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க எங்கேயும் போய் முடிக்க முடியும். இதான இஷ்யூவா இருக்கிறது. நீங்க பாஜக விட்டு வெளியே வரலன்னா ஒரு சான்ஸே இல்லைன்றதுதான் என்னுடைய ஒரு வியூ பாயிண்டா இருக்கும். இல்ல, பாஜக விட்டு வெளியில வருவதற்கான சில விஷயங்கள் பேச தொடங்கியிருக்காரு. நாங்கள் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இது வந்து பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டாவும் இருக்கு, திமுகவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னு தானே பார்க்கப்படுது. அது சொல்றாருல்ல. பாஜக இருந்து வெளியே வந்த நீங்க என்ன அமித்ஷா சொல்லாம நீங்க வெளியே வந்துருவீங்களா? அந்த தைரியம் இருக்கான்னு கேட்கலாம். இன்னைக்கு யாருக்கு அந்த தைரியம்? யாராச்சும் ஜெயக்குமார்கிட்ட பேச சொல்லுங்க. ஜெயக்குமார் தானே மச்சப்பட்ட மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பேச சொல்லுங்க. பாஜக நாங்க வெளியே வர வேண்டும் அதானே. எங்க 2023 வெளியே வந்தோம்னா அவர் தானுங்க பேசினாரு, 10 வாட்டி பேசினாருங்களே. அவர்கிட்ட பேச சொல்லுங்க. தங்கமணி கிட்ட பேச சொல்லுங்க, வேலுமணி கிட்ட பேச சொல்லுங்க, செங்கோட்டை கிட்ட பேச சொல்லுங்க, எடப்பாடி கிட்ட பேச சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தர் பேசட்டுங்கிறேன். அதாவது எங்களுக்கு பாஜக வேண்டாம், பாஜக இருந்தால் ஒரு லைபிலிட்டியாக தான் இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை, அவரை தனியாக நிக்கிட்டும், நாங்க தனியாக நிக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் தேர்தலுக்கு பிறகு வந்து போஸ்ட் எலெக்ஷன் கூட்டணியை நாங்கள் வந்து வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு கூட பேச சொல்லுங்க. யாருனாலும் முடியாதுங்க அது. இந்த கட்சியில் இருக்கின்ற முக்கியமான இன்னைக்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை, ஜெயிலுக்கு போறதுக்கு விருப்பப்படலைங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது அல்டிமேட் கோல் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்றப்போ அது
பிஜேபி ஒத்துக்கும் இல்லையா? நீங்க சரி ஓகே வெளியில போங்க, விஜய் கூட கூட்டணி வைங்க, விஜய் கூட சேர்ந்து நீங்க களம் கண்டு நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னா அது எங்களுக்கான லாபம் தானே, பாஜகவும் லாபம் தானே அது. அல்டிமேட் கோல் திமுகவை தோக்கடிக்கிறதுன்னு யார் சொன்னாங்க? அல்டிமேட் கோல் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறது தான். இல்லைன்னா இதுல இருந்து எப்போ வெளியே வந்திருப்பாங்களே. நான் கேட்கிறேன், இப்போ வந்து இடி ரைடு வருது, ஐடி ரைடு வருது, லொட்டு லொஸ்கெல்லாம் வருது, உங்களை அரெஸ்ட் பண்ணி போறாங்க. எத்தனை நாளுங்க உள்ள வச்சிருக்க முடியும்? செந்தில் பாலாஜி கேஸ்ல பார்த்தோம் நாம 2 வருஷம் உள்ள வச்சிருந்தாங்க. நியர்லி 2 வருஷம் உள்ள வச்சிருக்காங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன். ஒரு மண்ணும் புடுங்க முடியல இப்ப அவருடைய கேஸ்ல. அப்ப இதானுங்க ஓபன் அண்ட் ஷட் கேஸுங்க. டிரான்ஸ்போர்ட் இதுல வந்து ஊழல் நடக்கிறது, வாக்குமூலங்கள் இருக்கிறது, அது இன்னும் வந்து அந்த கேஸ் கூட முடியலையே. அப்ப அந்த அளவுக்கு தான் ஒரு இடி ஐடி இவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் மேல அந்த அளவுக்கு பிரஷர், அவர்களால் வந்து இயங்கவே முடியவில்லை. அடுத்ததாக எல்லாமே வந்து எதிர்கட்சியில அடி அடின்னு சொல்லிட்டு நடக்கிறதுனால ஒன்றும் பெருசா பண்ணவில்லை. இவங்க தாராளமாக வெளியே வந்து தாராளமாக அவர்கள் வந்து இன்னொரு கூட்டணி அமைத்துக் கொண்டு தாராளமாக இந்த தமிழக களத்தில் நின்று விட்டார்கள். திமுக ஈஸியாவே வீழ்த்தலாங்க. திமுக வந்து எப்பவுமே ஒரு நெகட்டிவ் ஓட்டு மூலியமாகத்தான் அவர்கள் வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறார்கள். 87 பாருங்க, 96 பாருங்க, 2006 பாருங்க, 2016ல அவர்கள் வராததுக்கு ஒரு காரணம் அப்கோர்ஸ் ஒண்ணு மக்கள் நல கூட்டணி இருந்தால் கூட ஜெயலலிதா வந்து ஒண்ணுமே செய்யலுங்க. நெகட்டிவா வந்து 91 96ல பண்ணாத ஊழல் கிடையாது. அதுலதான் அவர்கள் வந்து தண்டிக்கப்படுகிறார்கள். செல்வ கணபதி இருக்கிறவர்கள் உட்பட்டவர்கள் வந்து தண்டிக்கப்படுறாங்க. அப்ப செல்வ கணபதி வந்து திமுக வந்துடுறாரு. 2001 2006ல தான் இந்த டெஸ்மா எஸ்மா அந்த இந்த என்னது பல சட்டங்கள் வந்து கொண்டு வந்து அது எல்லாம் 3.5 லட்சம் பேரை வந்து அரசாங்க வேலையில இருந்தெல்லாம் பிரித்து விட்டு பெரிய ஒரு பிரச்சனை பண்றாங்க. 2011 2016ல அவங்க ஒண்ணுமே பண்ணல. வந்தாங்க போனாங்க, கோடநாடு போனாங்க, ஹாப்பியா இருந்தாங்க, திரும்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்தாங்க, ஒரு 2 ஸ்கூட்டர் கொடுத்தாங்க 2 பேருக்கு, லேப்டாப் கொடுத்தாங்க 10 பேருக்கு, சைக்கிள் எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்தது. இதை தாண்டி ஜெயலலிதா ஒண்ணுமே பண்ணல. அதனால வந்து அவர்களுக்கு வந்து பெரிய கெட்ட பேர் கிடையாது. அதனால வர்றாங்க. அப்ப என்னை பொறுத்தவரை ஒரு நெகட்டிவ் ஓட்டுல தான் திமுக வந்திருக்கிறது. அந்த திமுக வீழ்த்துறதுக்கு மிக மிக எளிதமான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்ல, பாஜகவை வெளியே அனுப்புறீங்க. நீங்க கேட்டீங்க பாஜக வந்து வெளியே நிக்காத, அவர்களுக்கு தெரிஞ்சா வெளியே நிக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது, ஈகோ தானுங்க. 2029 தேர்தல்ல வந்து நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்க மாட்டார் என்று அவர்களுக்கே தெரியும். அப்ப அதனாலதான் இதுதான் கடைசி சான்ஸ். இதுல வந்து தமிழகத்தை வந்து கீழடக்கி விட்டு நான் வந்து இங்க வந்து ஒரு வளம் வர வேண்டும் என்ற அந்த ஈகோனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து மேட்டர் ஓடிக்கொண்டிருக்க தவிர வேற ஏதாச்சும் பாஜகவினுடைய இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க குறிப்பிட்ட விஷயம் தான். பாஜக வெளியே நிக்க வேண்டும், அதிமுக என்ன கேட்கிறதோ அதை செய்து கொடுக்க வேண்டும். மோடியினுடைய பாஜக என்ன விரும்புதுன்னு பாத்தீங்கன்னா மோடியை வந்து முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது. இதுதான் வித்தியாசம். இதுல நீங்க தாவேகா குறித்து, விஜய் குறித்து வந்து அவர் அரசியல் வருவதற்கு முன்பாகவே இருந்து பல விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தீவிர அரசியல் இறங்கியாச்சு. இன்னைக்கு சேலத்துல கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துல கூட குரான் மீது ஆணையாக நாங்க வந்து பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. பலருமே பல விஷயங்களை மேற்கோள் காட்டி சொல்றாங்க. நாங்க பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டோம், பெரியார் மண்ல இருந்து தீக்கா தொடங்கின இடத்துல இருந்து நாங்க பேசுறோம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ இந்த நீங்க சொன்னது போல விசிகா, இடதுசாரிகள், திமுக, இந்த ஓட் பேங்க், சிறுபான்மையோட ஓட் பேங்கை வந்து அதை எடுத்துட்டு போக விஜய் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால அது சாத்தியப்படுமா உங்களுக்கு? தவிக்காவுக்கு சாத்தியப்படாது இல்ல. ஏனென்றால் உங்க கூட யார் நிக்கிறாங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? யாருங்க ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு? திமுகவுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இல்ல. திமுக வந்து பாஜகவோட போய் சேர்ந்துருச்சு. ஆனா காங்கிரஸுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. தொடர்ந்து பாஜக கூட சேர முடியாத கட்சி என்னங்க இன்னைக்கு இந்தியால? 1 இடதுசாரிகள், 2 காங்கிரஸ். இது 2 எங்க இருக்கு? ஒரே இடத்துல இருக்கு. அப்புறம் என்னை பொறுத்தவரை விஜயும் போய் சேரலாங்கிற. விஜய்க்கு என்ன கொள்கைன்னு கேட்கிறேன். விஜய் வந்து நான் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில் இருக்கேன், இல்லை என்றால் நான் வந்து திராவிட கொள்கையில் இருக்கிறேன் அப்படின்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. திராவிட கொள்கையில ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு, தலைவர்கள் மாலை போடுறதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு இல்லையா? அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிகர்சிவ் எலமெண்ட்ஸ் கூட இருக்கிறது இல்ல. அதுல வந்து ஜாதி தலைவர்கள் கூட இருக்கிறார்கள். அப்ப இவர் எங்க நிக்கிறாருன்னு இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப என்னை பொறுத்தவரை வந்து விஜய் இஸ் அன் அன்டெஸ்டட் குவான்டிட்டி. நீங்க குரான் மேல கிடையாது, பைபிள் மேல கிடையாது, நீங்க ராமாயணத்தையோ எதுல வச்சு நீங்க வந்து வாக்குமூலம் கொடுத்தா கூட மக்கள் நம்பருக்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் காங்கிரஸ் இருந்தால், இடதுசாரி இருந்தால், விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் நம்புவாங்க உங்களை. விடுதலை சிறுத்தைகள் என்பது இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவனுக்காக இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற விளைவாத ஒரே ஒரு கட்சி. அதாவது பாஜகவுக்கு ஒத்தாசை செய்யாத ஒரே ஒரு கட்சி. கிருஷ்ணசாமி வேலை போயிட்டாரு, ஆத்வாலே வேலை போயிட்டாங்க. எல்லாரும் தலித் பாருங்களேன், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் வேலை போயிட்டான். எல்லாருமே போயிட்டாங்க. இப்ப பாஜகவுக்கு எதிராக நிற்கின்ற மாயாவதி, நீங்க பாருங்களேன், இந்தியால யாரு எந்த தலித் கட்சி வந்து பாஜகவுக்கு எதிராக நிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தானுங்க, விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இன்னைக்கு எதிராக நிக்குது. அவர்களுக்கு எவ்வளவோ குறைகள் இருக்கலாம், ஏன்னா நானே சொல்லுவேன்,
ஆயிரக்கணக்கான குறைகள் இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு வழங்காத ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, அது இவர்களாக தான் இருக்கிறார்கள். இதுதான் ஒரு டேக்அவேவா இருக்கணும். ஆதவ அர்ஜுனா வந்து குதித்தாலும் சரி, இல்ல பாஸ்கெட் பால் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஜெகதீப் தன்கர் விஷயம் வந்து தமிழ்நாட்டை கடந்து ஜெகதீப் தன்கர் விஷயம் தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. திடீரென்று ஓரிரவுல வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏற்கனவே புகைச்சல் இருந்துச்சு, கருத்து வேறுபாடுகள் பாஜகவுக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் இருந்துச்சுன்னா சொல்லப்படுது. நீங்க எப்படி அந்த விஷயம் பார்க்கறீங்க? தேர்ட் ரேட் ஃபெலோங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு மோசமான மனிதனை வந்து உலகத்துல பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நபர் அவரு. அதாவது ஒரு கவர்னரா இருந்து எப்படி அந்த கவர்னருடைய போஸ்டுக்கு வந்து என்னெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணாரு பெங்கால்ல. அவர் வந்து அப்படி டெம்ப்ளேட்டா மாறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அடுத்த ப்ரமோஷன் வந்துருச்சு, வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. வைஸ் பிரசிடென்டா இருந்து கொண்டு கூட அங்க இருக்கின்ற the way he was conducting the house, வரவன் போறவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு யாரையுமே பேச விடாது, எதிர்கட்சியில் இருந்து யாரையுமே பேச விடாத ஒரு நபராக இருந்து கொண்டு வாய்க்கு வந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு ஜுடிஷியரிக்கு எதிராக வாய்க்கு வந்து எங்க கொகோயை வச்சுட்டு நீங்க வந்து ஜுடிஷியரிக்கு எதிராக பேசலாமா? சபையில வந்து கொகோய் உட்கார்ந்து கொண்டு இருக்கான், அவனை வச்சுக்கொண்டு நீங்க வந்து எதிராக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சந்திரசூட் இருக்கிற டைம்ல ஒண்ணுமே பேசல. அதே நேரத்துல இப்ப சமீபமாக இந்த கவர்னர்ஸ் ரெஃபரன்ஸ் வந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு முன்னால இவர் இந்த கவர்னருடைய விஷயத்துல வந்து பேசின பேச்சுக்கு என்ன அடாவடித்தனங்க, எக்கேடோ கெட்டு போட்டுங்கிறேன், நல்லதுங்கிறேன். அதாவது அவங்களுக்குள்ளாலே அடிச்சு ஏதோ ஆயிருக்கட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுதான் நிலைமை. அண்ணாமலைக்கு வந்து அதே நிலைமை தானங்க இன்னைக்கு தனக்கருக்கு வந்திருக்கிறது. அண்ணாமலை ஏதாவது தூக்கி போட்டாங்க? எவனோ ஒருத்தர் வெளியே இருக்கிறவன் சொல்லி தானே, அதிமுக இருக்கிறவன் சொன்னா தூக்கி போட்டாங்க. அப்போ அந்த கட்சியில் இருக்கின்ற நபர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மரியாதையினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாகத்தான் இந்த தன்கரும் அண்ணாமலையும் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதுதான் மோடியினுடைய பாஜக. அவர்களுக்கு யூஸ் பண்ற மட்டும் யூஸ் பண்ணி போட்டு கருவேல புள்ள மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. இது அண்ணாமலை நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இன்னும் அடுத்து தன்கர் வர்றாரு. இந்த மாதிரி எவ்வளவோ நபர்கள் முன்னாடி இருந்திருக்காரு, நீ வரத்தான் போறாங்க. வெங்கையா நாயுடுங்க, வெங்கையா நாயுடு பண்ணாத அடாவடித்தனமா சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அதாவது சபையில் இருக்கின்ற நபர்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பில் பாஸ் பண்றாருங்க. முக்கியமான பில்ல வந்து பாஸ் பண்றாரு. அவருக்கு என்ன நிலைமை இன்னைக்கு? சென்னையில உட்கார்ந்து இருக்காரு. யாராச்சும் எத்தி பாக்குறாங்களா? யாராச்சும் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? இதுதான் நிலைமை. யூஸ் அண்ட் த்ரோ இந்த 2 பேருடைய இது நாம பார்த்து இல்லைங்க. வாஜ்பாயினுடைய பாஜக அது பார்த்து கிடையாது, அத்வானியுடைய பாஜக அது பார்த்து கிடையாது. இதுதான் மோடியினுடைய பாஜக. இது இப்பளாச்சும் தெரிஞ்சா சரி, அவ்வளவுதான். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.